நிதி ஆயோக் மீட்டிங்கை வந்து புறக்கணிச்சுட்டா இதெல்லாம் நடந்துருமா? வெள்ள பாதிப்புக்கு காசு கொடுக்கல, சரி பட்ஜெட்லனா எதனா வரும், கொடுக்காதவங்கிட்ட நேரா போய் கேட்டா தானே கொடுப்பாங்க. அதெல்லாம் நேரா வரி வாங்கிக்க தெரியுது இல்லை தமிழகத்துல இருந்து. பொதுவா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் திருக்குறள் சொல்லுவாங்க, புறநானூறு சொல்லுவாங்க. இப்போ ப. சிதம்பரம் கூட கேட்டிருக்காரு, அது கூட இந்த தடவை இல்லையே. இந்த பக்கமே வேணாம், உங்களுக்குலாம் எதுக்கு செய்யணுன்ற அந்த எண்ணோட்டத்துக்கு வந்துட்டாங்கன்ற மாதிரி நான் புரிஞ்சு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கும்போது எங்க அண்ணா அன்புமணி ராமதாஸ் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டார். கடன் வாங்க முடியுன்ற வசதி ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. சரி, இப்போ பணத்தை என்ன பண்ணலாம்? அச்சு எடுக்கிற பணத்தை அப்படியே ஊர்க்கா போட்டு உப்பு மிளகா போட்டு வச்சிடலாமா? நேரடியாக செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை நேரடியாக செய்யாம தனியார் மயமாக்கி தனியார் மூலமா செய்றீங்கன்னா அப்ப பட்ஜெட் நீங்க பொதுமக்களுக்கு போட்டீங்களா இல்ல கான்ட்ராக்டருக்கு போடுறீங்க? இது வரி தீவிரவாதம் அல்லவா? அரசுக்கு நிறைய வேலைகள் இருக்குல்ல. அரசுக்கு நிறைய வேலை இல்லை, அரசுக்கு வந்து டெண்டர் விட்டு கான்ட்ராக்டர்ல பிழைக்க வைக்க வேணும், அதுதான் ஒரே வேலை. கடன் வாங்கி கடன் தரதை தான் பட்ஜெட்ல போட்டுருக்காங்க. இதை தான் அவங்க ஸ்பெஷல் பேக்கேஜ்னு சொல்றாங்க. அதுவே இப்ப நிதிஷ்குமாரும் சரி சந்திரபாபு நாயுடு சரி அது வரவேற்கிறாங்களா? வேற எப்படி பண்ண முடியும்? உண்மையை ஒத்துக்க முடியுமா நாட்டு மக்கள் கிட்ட? மோடி 3.2 முதல் பட்ஜெட் இப்படி இருக்கு, மோசமா இருக்கு. இப்படி இருக்குல்ல, ரொம்ப மோசமா இருக்கு. மோசமா இருக்கு. எப்படி என்னதான் தீர்வு? தீர்வு என்பது 5 மாநில தேர்தல் வருது. சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒன்றிய அரசின் பட்ஜெட் கூட்டணியை காப்பாற்றுமே தவிர இந்தியாவை காப்பாற்றாது அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை கூட தமிழ்நாட்டின் மீது காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படுகிறது பாஜக அப்படின்ற விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க இந்த சூழலை? பாரதிய ஜனதா கட்சி தவிர மற்ற கட்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருந்த காரணத்தினால் இல்லை இருக்கிற காரணத்தினால் மிச்ச எல்லா கட்சிகளுமே வந்து ஒரு சில நியாயமான விஷயங்களை கேட்குறாங்க. தமிழ்நாட்டுக்குன்னு திட்டங்கள் எங்க? ஆந்திராவை பற்றி பேசுகிறீங்க, பீகாரை பற்றி பேசுகிறீங்க, ஒரிசா பற்றி பேசுகிறீங்க, அசாமுக்கு வெள்ள பாதிப்பு பற்றி பேசுகிறீங்க. அப்போ வெள்ள பாதிப்பு என்பது இயற்கை பேரிடுன்றது மற்ற மாநிலங்களுக்கு இருக்கும். குறைந்தபட்சம் அதில் கூட ஒரு ஒதுக்கீடோ இல்லை பண பரிவர்த்தனை பற்றி எதுவுமே பேசப்படலையே அப்படின்ற மாதிரி கேட்குறோம். இப்போ தமிழ்நாடு அப்படின்றது மொத்தமாக வந்து பட்ஜெட்லேருந்து தள்ளி வைத்திருக்கா. இப்போ இது வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்கார். முதலமைச்சர் வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக், அதாவது நிதி ஆயோக்கு நான் வரல அப்படின்றது வந்து நேற்றுலேருந்தே வந்து அது ஒரு நேஷனல் நியூஸ் ஆகி இருக்கிறது. இப்போ அதை முதலமைச்சர் சொன்னதை பற்றி பேசுவோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா பாமக தவறுன்னு. இப்போ அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு, தமிழ்நாடுன்ற பேர் வந்திருக்கணும்னா 25 இடங்கள்ல பாஜக கூட்டணி ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னு. அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அது நாம் பார்க்குறது இல்லை, மக்கள் நல்லா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓ, அப்போ இன்னும் பாஜக கூட கூட்டணி வைத்து உங்களுக்கு நாங்கள் வாக்கு செலுத்தவில்லை, உங்களை யாரையும் நாங்கள் ஜெயிக்கவில்லை, நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் ஓட்டு போடுற மக்கள், அந்த முடிவை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிற நிலைமையில் இல்லை. அந்த கோவத்தை வந்து இப்போ கக்குறாரு. அதாவது பாஜகவுக்கு பதிலாக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ஐயா மருத்துவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போது ஓட்டு போட்டால் தான் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டில் பேர் இருக்கும்னா, ஓட்டு போட்டதுக்கும் பட்ஜெட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓட்டு போட்டால் பாராளுமன்ற உறுப்பினர் கிடைப்பாங்க, அதை வைத்து இலாக்கா கிடைக்கும், அமைச்சருக்கு பதவி கிடைக்கும், அதை வைத்து கான்ட்ராக்டரோ ஏதோ ஒன்று உங்களுக்கு. நாங்கள் தமிழ்நாட்டில் வரியை செலுத்துகிறோம். மகாராஷ்டிரா தமிழ்நாடு அதிகமான வரியை கொடுக்குறது. இது எங்கும் எல்லா மக்களும் வரி செலுத்துறாங்க. ஆனா கூட்டணியில் இருக்கிற நிதிஷுக்கும் நாயுடுக்கும் மட்டும் சொன்னதை கேட்குறாங்களே. அதுக்கு நீங்கள் அமைச்சரவையில் பதவி கொடுத்துட்டீங்க, அதற்கு அவங்க கேணுன்ற விஷயம் அரசியல் ரீதியாக எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ணி கொடுக்க போறீங்க. அப்போ நம்மளும் பாஜக சப்போர்ட் பண்ணா கொடுப்பாங்களோ அப்படின்ற. பட்ஜெட் என்பது வசூல் பண்ண பணத்தை திருப்பி மக்களுக்கு செலவு பண்ணுற ஒரு விஷயம். அதில் ஓர வஞ்சனை இருக்கக்கூடாதுன்றதான் சாதாரண சாமானியனோட கருத்து. திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு மோடி அவர்களுக்கும் இல்லை திரு மோடி அவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அரசியல் ரீதியாக 1000 கருத்து இருக்கட்டும். தமிழ்நாடு வேற, தமிழக மக்கள் வேற, தமிழ்நாடு அரசியல் வேற. அதை ஃபஸ்ட்டு பிரித்து பார்க்க தெரியணும். அப்போ அந்த குறைந்தபட்ச அந்த ஒரு பணத்தை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்க. அப்போது இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ வரி போகுது. மகாராஷ்டிரம் தமிழ்நாடு நீங்கள் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30-40 விழுக்காடு, அதுவும் தென்னிந்தியாவை சேர்த்திங்கன்னா 50 விழுக்காடுக்கு மேலே வரியை வந்து மத்திய அரசுக்கு கொடுக்கறது இந்த மாநிலங்கள்.
இந்த மாநிலத்துக்கு நீங்க என்ன திருப்பி செஞ்சிருக்கீங்க? இல்ல, இதுதானே கேள்வி கேக்குறாங்க. திட்டங்கள் கூட அடுத்து. ஆனா இப்ப பொதுவா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் திருக்குறள் சொல்லுவாங்க, புறநானூறு சொல்லுவாங்க. இப்ப ப. சிதம்பரம் கூட கேட்டிருக்காரு. அது கூட இந்த தடவை இல்லையே. ஆமா, அது அப்ப நீங்க அப்ப அது திட்டமிட்டு செய்றாங்களா? திட்டமிட்டு இல்லைங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இங்க என்ன பண்ணாலும், பண்ணலனாலும் இங்க ஓட்டு வரல. அதனால இந்த 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 பக்கமே வேணாம், உங்களுக்கெல்லாம் எதுக்கு செய்யணுன்ற அந்த எண்ணோட்டத்துக்கு வந்துட்டாங்கன்ற மாரி நான் புரிஞ்சு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கும்பொழுது, எங்க அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆமா, ஓட்டு போடல, செய்ய முடியாது அப்படின்றத அவர் கிட்டத்தட்ட சொல்லியிருக்காரு. 25 பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி வருவாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு சொல்லுங்க. இந்த மாரி ஒரு பட்ஜெட்ட போட்டா, அதாவது ஒரு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். விவசாயிகள் பிரச்சனை ஒட்டுமொத்த இந்தியால இருக்கு. அதுவும் டெல்டா நெல் களஞ்சியம் தென்னிந்தியாவுக்கு. டெல்டால மழை பெஞ்சதுன்னா, நெல்ல பராமரிக்கிறதுக்கும், பாதுகாக்கிறதுக்கும் இடம் இல்ல. அந்த குறைந்தபட்ச பாலித்தீன் கவர போட்டு மூடுறதுக்கு கூட வழி இல்ல. இதுக்கு மத்திய அரசையும் குறை சொல்லலாம், மாநில அரசையும் குறை சொல்லலாம். ஆனா, குறை தான். அம்மையார் என்ன சொல்லியிருக்காங்க பட்ஜெட்ல? விவசாயத்துறைக்கு வந்து நாங்க டிஜிட்டலா ஆக்கப் போறோம். டிஜிட்டலா அவங்கள இம்ப்ரூவ் பண்ண போறோம். அவங்களுக்கு இன்னும் அந்த டிஜிட்டல் சம்பந்தமா டிஜிட்டல்னா என்ன கம்ப்யூட்டர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாரி. நெல்ல போத்துறதுக்கு தார்பாய் இல்லன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நெல்ல பதுக்கி வைக்கிறதுக்கோ, இல்ல பாதுகாப்பா வைக்கிறதுக்கு குளிர்சாதன வசதியோ, இல்ல ஒரு ஒரு கோடவுனோ இல்லன்றது தான் இங்க பிரச்சனை. அத கூட செய்யாம நீங்க பண்றீங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? தமிழகத்துல வந்து கடலோரம் நெறைய இருக்கு. கடல்ல சார்ந்த அந்த உணவுப் பொருட்கள் விலைலாம் குறையுன்றாங்க. எப்படி குறையும்? நீங்க குடுத்திருக்கிறது ட்ராலர்ல எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு சலுகை. இந்த சீடு கம்பெனி அதாவது இறால் உற்பத்திய ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் போல பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு அந்த மீன் பண்ணைக்கு தேவையான உணவு பண்டங்களோட அந்த விலைய குறைச்சிருக்கிறாங்க, உணவு உற்பத்திக்கு. அது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு லாபம் அதிகமா வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வரும். இதனால நீங்க போய் காசிமேடுல மீன் வாங்குனாலோ, இல்ல பட்டினப்பாக்கத்துல மீன் வாங்குனாலோ, இல்ல கன்னியாகுமரியில நீங்க போய் மீன் வாங்குனாலும் மீன் விலை குறைய போதில்ல. அப்போ புரிதலே இல்லாத நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. இல்ல, பெண்களுக்கான 3,00,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. கல்விக் கடன். இப்ப அதெல்லாம் எல்லாருக்கும் தானே. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களும் பலன் பெற போறாங்க. கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இப்ப கல்வி கடன் வந்து கடன். வாங்குன திருப்பி கட்ட போறேன். இதுக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன பெரிய சம்பந்தம் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. கடன் கொடுக்க போறது யாரு? வங்கி. கடனை வாங்க போறது யாரு? வங்கி. கட்ட போறது யாரு? அந்த மாணவன். கல்விக்கு கடன் கொடுத்ததுக்கு கொடுத்த காசுக்கு இனாமாலாம் யாரும் பண்ணல. அந்த மாணவர் படித்து விட்டு மார்க் எடுத்து வேலைக்கு போய் வருமானம் சம்பாரிச்சு வட்டியோட திருப்பி கட்டணும். நீங்க கடன் வாங்க கொடுத்தது முடியும். கடன். நாங்க பொதுமக்கள் திருப்பி கொடுக்கிறது வியாபாரம். கடன் வாங்க முடியும்ன்ற வசதி ஏற்பாடு செஞ்சு அப்ப கொடுக்குறாங்க. சரி, இப்ப பணத்தை என்ன பண்ணலாம்? அச்சடிக்கிற பணத்தை அப்படியே ஊர்க்கா போட்டு உப்பு மிளகா போட்டு வச்சிடலாமா? பணத்தை பத்தி வியாபாரம் பண்ண வேண்டாமா? ஒன்று முத்ரா லோனு அதிகமாக்கி இருக்கோம். ஆமா. யாருக்கு கொடுக்க போறீங்க லோனு? ஒரு வாட்டி இப்போ ஒரு ஆட்டோ ஓட்டும் தொழிலாளி இருக்காரு, இல்லை ஒரு சாலை ஓரத்தில் ஒரு சிற்றுண்டி வச்சிருக்கிறாரு. வாட்டி வாங்குவார். அந்த பணத்தை அவர் திருப்பி வட்டியோட அசலோட திருப்பி செலுத்திட்டாருன்னா அவருக்கு அதிகப்படியாக ஆக்க போறீங்க. இதுக்கு வந்து இதெல்லாம் வந்து பட்ஜெட்ல வருதுன்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் வங்கி சம்பந்தப்பட்ட விஷயம். வங்கி வேற, அரசாங்கம் வேற. இது இவங்களுக்கு சமீப காலமா புரியுறதே கிடையாது. நீங்க இப்போ மினிமம் பேலன்ஸ் வந்து காசு வாங்குறாங்க, எஸ்எம்எஸ்க்கு காசு வாங்குறாங்க, டிடி எடுத்தா காசு வாங்குறாங்க. அந்த பண பரிவர்த்தனைக்கு எதனா விலை குறைச்சிங்களா? வங்கி உங்க கீழே தானே வருது, பண்ணீங்களா? இல்லை. அப்போ எது வந்து மக்களுக்கு இன்னொன்று வேலை வாய்ப்பு பற்றி சொல்கிறாங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,10,000 பேர் இளைஞர்களுக்கு வந்து வேலை வாங்கி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இங்கே என்ன அடிப்படையில் என்ன ஒரு கேள்வினா, நீங்கள் தனியாருக்கு ஒரு சில ஊக்கத்தொகை கொடுக்குறீங்க. அதாவது ஒரு வருடம் அவங்க வேலையை வைத்துக்கொண்டு அவர்களை நீங்கள் வேலையை வச்சுட்டு அவங்கள எம்ப்ளாயி பெனிஃபிட் இபிஎஃப்ஓவில் சேர்த்து விட்டா 12 மாதம் ஆகிட்டு அது 13வது மாதம் போச்சுன்னா அவங்களுக்கு நாங்கள் சலுகை கொடுப்போம். அதே மாதிரி அந்த வேலைக்கு சேர்ந்தவருக்கு மாத சம்பளத்தை அரசாங்கம் கொடுக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்கிறீங்க. ரைட்டு. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் தானே அரசாங்கம். ஏன் ரயில்வேல வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது, பேங்க்கில் நிறைய வேலை வாய்ப்பு காலி இடங்கள் இருக்குது, தனியார் மயமாக்காமல் அங்கேயே அரசாங்கமே வேலைக்கு எடுக்கலாம்ல? நீங்கள் என்ன உங்கள் பணத்தை எடுத்து அங்கே கொடுக்குறது, அவங்க அங்கே கொடுக்குறது, அதுக்கப்புறம் சரி 13 மாதம் கழிச்சு ஒருத்தர் வேலையை விட்டு எடுத்துட்டாங்க, கேரண்டி இருக்கா? அதுக்கு எதனா திட்டம் இருக்கா? நேரடியாக செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை நேரடியாக செய்யாமல் தனியார் மயமாக்கி தனியார் மூலமாக செய்கிறீங்கன்னா அப்போ பட்ஜெட் நீங்கள் பொதுமக்களுக்கு போட்டிங்களா இல்லை கான்ட்ராக்டருக்கு போடுறீங்களா? அரசு காலி பணியிடங்கள்ல முதல்ல நிரப்புங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆமாம். இப்போ இவ்வளோ விஷயம் பேசுகிறோம் இல்லையா? இப்போ நிதி ஆயோக் மீட்டிங்கை வந்து புறக்கணிச்சிட்டா இதெல்லாம் நடந்துருமா? நிதி ஆயோகை புறக்கணிக்கிறது ஒரு டோக்கனிசம். அதாவது நாட்டு மக்கள்கிட்ட இதை பாருங்க, வெள்ள பாதிப்புக்கு காசு கொடுக்கல, சரி பட்ஜெட்லனா எதனா வரும்னு பார்த்தா கிட்ட நேராக போய் கேட்டால் தானே கொடுப்பாங்க. அதெல்லாம் நேராக வரி வாங்கிக்க தெரியுது இல்லை தமிழகத்திலேருந்து.
வரி வந்து இப்போ நான் போய் இட்லி தோசை சாப்பிட்டா ஜிஎஸ்டி போயிடுது, மாநிலத்துக்கு போக வேண்டியது போயிடுது, மத்திய அரசுக்கு போயிடுது. பெட்ரோல் டீசல் போட்டால் வரி போயிடுது. கரண்ட் பில்லுக்கும் இப்போ வரி வாங்குறீங்க, ஜிஎஸ்டி வாங்குறீங்க, மாநில அரசுக்கும் போயிடுது, மத்திய அரசுக்கும் போயிடுது. நான் பண்ணுற ஒவ்வொரு ரூபாயிலையும் இன்கம் டேக்ஸும் போகுது, ஜிஎஸ்டியும் போகுது, வேல்யூ ஆடட் டேக்ஸும் போகுது. இம்மா வரி போயிடுதுல்ல. அப்போ எனக்கு நான் என்ன கேட்குறேன்னா, அரசியலுக்கு நான் போல, பொதுமக்களுக்கு வர வேண்டிய பாக்கி எங்கே, எங்களுக்கு வர வேண்டிய சலுகைகள் எங்கெங்க தான் நாங்கள் கேட்குறோம். 2% தான் இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க. கார்ப்பரேட் டேக்ஸை விட கார்ப்பரேட்டோட வருவாய் எவ்வளவு, எத்தனை கோடி, எத்தனை ஆயிரம் கோடி, அவர்களை விட மாத சம்பளம் வாங்குறவங்க தலையில் கையை வச்சு அதை விட 1% அதிகமாக வரி வாங்குறீங்களே, இது நியாயமா? பணக்கார மேலை நாடுகளே, G20 போன்ற நாடுகளே அதிக பணக்காரர்களுக்கு 2% இல்லை 3% வெல்த் செட் டேக்ஸ் போடலான்னு சொல்லி பேசு பொருளாக வந்துச்சு இப்போ, ரைட்டுங்களா? அப்போ அந்த பேசு பொருள் இருக்கும்போது அதை கூட தொட்டு பார்க்க நினைக்கல. அதே மாதிரி அடுத்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து வரி விலக்கு. அப்போ இது என்ன, இது ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்னா ஒரு முதலீட்டாளர் அவருக்கு கீழேயோ இல்லை அவருக்கு தெரிந்தவர்களுக்கோ ஒரு பண உதவி கொடுக்குறாரு, ஒரு 4 கோடி கொடுத்தா அந்த 4 கோடி அவருக்கு கொடுத்துட்டு நீங்கள் தொழில் தொடங்குங்கப்பா, அதுக்கப்புறம் என்கிட்ட பணத்தை கொடுங்க, அந்த பணத்துக்கு போட்ட பணத்துக்கு நான் லாபத்தை ஈட்டுக்கிறேன்ற மாதிரி அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு வந்து 30% வரி கட்டணுமா? அதாவது வியாபாரமே ஆரம்பிக்கல, பணத்தை போட்ட உடனே, நீங்கள் சொல்லுங்கள், பணத்தை போட்ட உடனே ஒரு தொழிலில் உடனே லாபம் வந்துடுற மாதிரி இருக்கா? இது என்ன புரிதல்? இது புரிதலே இல்லாமல் வந்து வரியை போட்டு வைக்கிறது. 17,500 மிச்சம்னு சொல்கிறாங்க அம்மையார். 17,500 எல்லாருக்கும் 17,500 கிடையாது, அதில் ஸ்லாப்ஸ் வருது. சரி 17,500 18,000 வச்சுக்கிறேங்க. 18,000 என்ன ஒரு மாதத்துக்கு? 1,600 ஒரு சில பேருக்கு, 1,000 காணாது. 1000 2 500 நோட்டு. ஒருத்தரும் எவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க, அதுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டுறாங்க. இப்போ நான் ஒரு சாமானியன், நான் பைக் எடுத்து ஓட்டினேன்னா 6 விதமான செலவு பண்ணுறேன். அந்த 6த்துலேயும் வரி இருக்குது, 6த்துலேயும் ஜிஎஸ்டி இருக்குது. பெட்ரோல் 130% டேக்ஸில் போகுது, இன்சூரன்ஸ் 18% ஜிஎஸ்டி போகுது, அது இல்லாமல் செஸ் இருக்குது, சுங்க வரி இருக்குது, நான் வாங்குகிற டயர் டியூப்லேருந்து இன்ஜின் ஆயிலேருந்து எல்லாமே ஜிஎஸ்டி கட்டுறேன். ஒரு வாகனத்தில் போனனாலுமே 4லேருந்து 5 மடங்கு நான் பணம் கட்ட வேண்டியதாக இருக்குது. வண்டி வாங்கினும் போது ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ், பர்மிட்டுக்கு, அதுக்கப்புறம் க்ரீன் டேக்ஸு, எவ்வளவு இருக்குது? அப்போ அதே மாதிரி இங்கே எடுத்துக்கோங்க, ஷேர் மார்க்கெட்டு, அதையாச்சும் விட்டு வச்சிங்களா? இப்போ என்ன பிரச்சனை? மியூச்சுவல் ஃபண்டு, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமு, வீடு வாங்குறது, தங்கம் வாங்குறது, இதை உழைக்கும் வர்க்கம் கஷ்டப்பட்டு குருவி மாதிரி சேர்க்கறது உங்களுக்கு பிடிக்கல. பணக்காரராக இருக்கணும், உழைக்கிறவங்க உழைக்கவே சொல்லிட்டு தான் இந்த பட்ஜெட். இப்போ வீடு நீங்கள் வாங்குறீங்க, இல்லை ஒரு மனை 4 கிரவுண்டு தான் வச்சுக்கோங்க, நீங்கள் வாங்கலை, உங்கள் அப்பாவோ தாத்தாவோ வாங்கியிருக்கிறாரு, அது பூர்வீக சொத்தாக இருக்குது, அதை நீங்கள் இப்போ விற்கிறீங்க கொள்றீங்க, இல்லை அதுக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட் போட்டு நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு வச்சுட்டு அதை நீங்கள் விற்கிறீங்கன்னா அதற்கு வந்து இப்போ கேபிட்டல் கெயின்ஸ். நான் வீடு வாங்கும்போது சரி உறவினர் கூட விட்டுருங்க, அது செட்டில்மெண்ட் டீடு போட்டால் வரி ஏய்ப்பு நடக்கும். ஒருத்தர் வாங்குறாரு 20 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்குறாரு, 10 வருஷம் கழிச்சு அவர் வந்து அதை விற்கும்போது அது ஒரு 1 கோடியாக போயிடுதுன்னா 1 கோடி ரூபாய்க்கு கணக்கு போட்டு டேக்ஸ் கட்டுன்றாங்க. முன்னாடி எப்படின்னா இண்டெக்ஸேஷன் ஒரு விஷயம் உண்டு, 20 லட்ச ரூபா அதோட மதிப்பு, அன்னைக்கு அதோட பண விகிதாச்சாரம் என்ன, இன்னைக்கு அதோட பண விகிதாச்சாரம் என்ன, அதையும் ஒப்பீடு பண்ணி இந்த பண விகிதாச்சாரத்தை கழித்து நிகர லாபம் எவ்வளோன்னு பார்த்தா அது 1 கோடி வராது. அப்போ 20 லட்சத்துக்கும் 1 கோடிக்கும் நடுவில் அந்த பண வீக்கம் எப்படி இருந்ததோ அதற்கு ஒரு அமௌண்ட்டை கனெக்ட் பண்ணி இதுதான் உங்களோட லாபம், இதற்கு நீங்கள் வரி கட்டினா போதும்னு இருந்தது. இதே தங்கத்துக்கும் வரும். இப்போ ஒருத்தர் தங்கம் வாங்குறாரு, தங்கத்தை விற்கிறாரு, லாபத்துக்கு விற்கல, குடும்பத்தில் ஏதோ கஷ்டம், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், இல்லை பிள்ளைய படிக்க வைக்கணும், அடமானம் வைக்கிறது பதிலாக வித்துடுறேன், வட்டி கட்ட முடியலன்னு விற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இனிமேல் கள்ள சந்தையில் போய் தான் விற்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. உருக்கி யாருக்கும் தெரியாத மாதிரி காதும் வச்ச மாதிரி சவுக்காரப்பட்டு போய் உருக்கி விற்கணும்னா முயற்சி பண்ணுவாங்க. நீங்கள் நேர்மையாக அதுக்கு வந்து ஏதோ ஒரு கடையில் போய் கொடுத்து பில்லு போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸில் வந்துடும். வாங்கும்போது ஜிஎஸ்டி கட்டினேன், நகையை வாங்கும்போது செய்கூலி சேதாரம், அதுக்கப்புறம் நான் அதை இஎம்ஐயில் வாங்கியிருந்தா அதுக்கு ஒரு வட்டி, அந்த வட்டிக்கு ஒரு வட்டி, இவ்வளவத்தையும் கட்டி 10 வருஷம் 15 வருஷம் அதை பாதுகாத்து, திருடங்க யாரும் திருட்டு போவோம் பாதுகாத்து வச்சு அதுக்கப்புறம் நான் திருப்பி விற்க மறுபடியும் வரினா என்ன? இது வரி தீவிரவாதம் அல்லவா? அது வீடு கதையை சொல்லிட்டேன், தங்கம் கதையை சொல்லிட்டேன். இப்போது உயர்கல்வி படிப்பு கிடிப்புக்கெல்லாம் இவங்க வந்து கொடுத்துருக்குறேன்னு சொல்கிறாங்க, இன்டர்ன்ஷிப்பு அதுக்கப்புறம் ட்ரைனிங்க்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்க. உங்களால் தேர்வையை ஒழுங்காக நடத்த முடியலையே. நீட் தேர்வு பார்த்தோம், ரயில்வே எக்ஸாம் தேர்வு பார்த்தோம், எந்த தேர்வு வச்சாலும் 1008 முறைகேடுகள், உச்சநீதிமன்றத்து வேறெல்லாம் போய் இல்லை நாடே சிரிக்கிற மாதிரி நடக்குது. எதுக்காக? இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக கூட இருக்கலாம், கட்டமைப்பை மேம்படுத்தலாம், எது வேணா இருக்கலாம்ல. கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. இப்போ தான் அந்த கேபெக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவாங்க, அதாவது மூலதன செலவினத்தை அதிகப்படுத்துறது.
இப்போ அப்படி அதிகப்படும் போது என்னென்னா கட்டடங்கள் வரும், புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வரும், அதெல்லாம் வரும். கூட இதெல்லாம் யாருக்கு கொடுக்க போகிறீங்க? அரசாங்கமே எடுத்து நடத்த போதா? இல்லை, தனியார் கான்ட்ராக்ட் இருக்குது. இப்போது பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் வந்து விமான நிலையம் வரும்னு அறிவிப்பு பண்ணியிருக்கிறாங்க புதுசாக. இப்போ விமான நிலையம் வரும், ஸ்டேடியம் வரும். இப்போ இதெல்லாம் யார் அரசாங்கமே கட்ட போதா? ஆந்திர அரசாங்கம் கட்ட போதா? இல்லை. விமானத்துறையில் இப்போ யார் அதிகமாக கோல் வச்சு இருக்கிறதுன்றது ஊருக்கே தெரியும். ஐயா ராகுல் காந்தி சொல்கிறாரு, அதானிக்கு எல்லா விமானத்துறையும் விற்கிறது தான் இது வேலையாக நடக்குதுன்னு. அப்போ நான் அதை ஆந்திராவுக்கு கொடுத்த திட்டமாக அதை புரிஞ்சுக்குவேன், இல்லை அதானி அவர்களுக்கு கொடுக்குற திட்டமாக புரிஞ்சுக்கணுமா? ஒன்று. ரெண்டாவது, இன்னொன்று நீங்கள் சொல்கிறீங்க, இந்த உற்பத்தி பெருகிறதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் செலவு பண்ணுறாங்க. அது வந்து உற்பத்தி துறையாக இருக்கலாம், இல்லை கல்வித்துறையாக இருக்கலாம், இல்லை வந்து மருத்துவமனையாக இருக்கலாம்னு. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, அடிப்படையில் பீகாரில் மாதம் மாதம் ஒரு பாலம் இடிஞ்சு விழுது. குஜராத்தில் ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு. ஒரு பாலத்தில் 130 பேர் செத்து போனாங்க. ரயில்வே துறையில் வந்து அந்த கவச் என்ற அந்த பாதுகாப்பு கவசம் இல்லாதனால அதிகமான விபத்து வந்து தடுக்க முடியல அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போது இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ தனியாரோட கான்ட்ராக்டர்கள் சாப்பிட்றதுக்கும் அவங்கள வச்சு திட்டம் போடுறதுக்கு, அவங்கள வச்சு ஒரு திட்டத்தை நிறைவேற்றுறதுக்குன்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஏன் அரசாங்கமே எடுத்து நடத்துகிற மாதிரி, அரசாங்கமே கட்டுற மாதிரி ஒரு கொள்கை இல்லையே? அப்போ கூட அரசு அவ்வளோ பெரிய எந்திரமா சார்? அரசு அவ்வளோ பெரிய எந்திரம் இல்லை. வெள்ளக்காரங்க இருந்தப்போ அதை தானே பண்ணாங்க. இன்னைக்கு போட்ட அந்த ஊட்டி மலைப்பாதை ரயில்லாம் யாருக்கு இருந்த மக்கள் இல்லைங்க. அன்னைக்கும் மக்கள் இருந்தாங்க, அன்னைக்கும் இயற்கை இருந்தது, பேரிடர் இருந்தது. அன்னைக்கு விஞ்ஞானம் இந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை. அன்னைக்கு வந்து ஒரு கல்லை எடுத்துட்டு போனோம்னா அது காலம் ஆகும். உங்களுக்கு சோழர் காலத்தில் கட்டின கோயில் இருக்கு, அன்னைக்கே பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு மாசம் 2 மாசத்துல கட்டலாம், அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்கு. எதுக்கு தனியார் மயத்தை? அரசுக்கு நிறைய வேலைகள் இருக்குல்ல. அரசுக்கு நிறைய வேலை இல்லை. அரசுக்கு வந்து டெண்டர் விட்டு கான்ட்ராக்டர்களை பிழைக்க வைக்க வேணும், அதுதான் ஒரே வேலை. நான் என்ன சொல்றேன்னா, கேபெக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர். இன்னொன்று, மாநில அரசு கேட்டது என்னன்னா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டாங்க. இவங்க கொடுத்துருக்கிறது ஸ்பெஷல் பேக்கேஜ். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசன்றதையும் சொல்லிடுறேன். ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க சொல்கிற ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்படியே ஏற்றுக்கணும். எனக்கு இங்கே ஆஸ்பத்திரி வேணும், இங்கே எனக்கு வந்து ரயில்வே துறையில் தடவாளங்கள் வரணும், இங்கே வந்து எனக்கு போக்குவரத்து நெரிசலை போக்குறதுக்கு இங்கே பஸ் ஸ்டாண்டு வரணும், இங்கே கல்வி வரணும், பள்ளிக்கூடங்கள் வரணும், அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ். இதை தலைநகரமாக்கணும், இவ்வளோ பணம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு அவுட்லே போட்டு பணம் கேட்பாங்க. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க ஸ்பெஷல் பேக்கேஜ் என்ன கதைன்னா, அதுவும் வித் மல்டிபிள் ஏஜென்சிஸ்ன்ற மாதிரி அம்மையார் சொல்கிறாங்க. அது என்ன அர்த்தம்னா, ஆந்திராவை கூப்பிடுவாங்க, வேர்ல்டு பேங்க்கு இல்லை KfW ஜெர்மன் பேங்க்கு, இல்லைனா வந்து ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆர்டினேஷன் ஜிகாவை கூப்பிட்டு அவங்க ஏதோ மெட்ரோ ரயில் கட்டுறாங்களாம், கொஞ்சம் கடன் கொடுங்க. அப்போ நான் கேரண்டி கையெழுத்து போடுவேன். கடன் யார் அடைக்கணும்னா ஆந்திரா அடைக்கணும். ஆந்திரா எப்படி அடைக்கும்? அங்கே இருக்கிற பயணிகள் மெட்ரோ ரயிலில் போகும்போது அவங்க தலையில் டிக்கெட்டில் வரும். இது இங்கே தான் போய் நிற்கும். கடன் வாங்கி கடன் தர்றதை தான் பட்ஜெட்ல போட்டுருக்காங்க. இதை தான் அவங்க ஸ்பெஷல் பேக்கேஜ்னு சொல்றாங்க. அது இப்ப நிதிஷ்குமாரும் சரி, சந்திரபாபு நாயுடு சரி, அது வரவே இருக்கிறாங்களா? வேற எப்படி பண்ண முடியும்? உண்மையை ஒத்துக்க முடியுமா நாட்டு மக்கள் கிட்ட? நீங்க கேட்டது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்லாம் அவங்க சொல்லல. இப்போதைக்கு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு பேக்கேஜ் கொடுத்தாலும் இது சொல்லி இருக்கிறதெல்லாம் வர்றதுக்கு அப்படியே செஞ்சாலும் 2 வருஷம் ஆகும். அதுவும் வந்து அது கடன் தான் கொடுக்க போறாங்க. உங்களுக்கு அப்படியே தூக்கி பணத்தை 10 வருஷமா கொடுக்காம இருந்து இப்ப கொடுக்குறாங்கல்ல. நான் என்ன சொல்றேன்னா, ஆந்திரா கொடுக்கறது சந்தோஷம். அதையுமே வந்து அரசியலுக்காக இவர்கள் ஆமா நல்லது அப்படின்ற இடத்துல இருக்கிறாங்க. உண்மைத்தன்மை அது அல்ல. உண்மைத்தன்மை, நீங்க கடன் வாங்க போறீங்க ஏஜென்சி கிட்ட, அந்த கடனுக்கு கூட கையெழுத்து ஒன்றிய அரசு உத்தரவாதம் கொடுக்க போறாங்க. மத்த மாநிலம் கடன் வாங்குறதுக்கே முடியாதுன்னு சொல்லிட்டு கேரளா உச்சநீதிமன்றம் போச்சே, தமிழகமும் உச்சநீதிமன்றம் போச்சே. நான் எவ்வளவு கடன் வாங்கணுன்றதே மத்திய அரசு முடிவு பண்ணுது. அதாவது அவங்க வீட்டு பணத்தை எடுத்து கொடுப்பது இல்லை. கடன் வாங்கி கொடுக்குறேன்னு மத்திய அரசு சொல்றாங்க. மத்திய அரசு கடன் வாங்கி கொடுக்கல, கடன்காரனா இவங்களை ஆத்திட்டு அதுக்கு சூரிட்டி கையெழுத்து தான் மத்திய அரசு போடுது. இப்போ மெட்ரோ ரயில் திட்டம் எடுத்துக்கோங்க, 100 ரூபா செலவாகுது. சூரிட்டி கையெழுத்துனா என்ன? இப்ப ஆந்திராவால அந்த கடனை அடைக்க முடியலன்னா அது யார் பொறுப்பு? இவங்க இருக்கு போய் இவங்க கையெழுத்து போட்டு இவங்க ஆட்சி விட்டு போயிட்டாங்கன்னா அடுத்து வரவங்க தலையில விழும். அது நம்ம தலையில தான் வழியா வரும். இதுதான், ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. இவங்களோட ஷூரிட்டி, நீங்க உங்க சொத்துக்கு போறது வேற, அரசாங்க பதவியில இருந்து போறது வேற. இன்னைக்கு போட்டுட்டு நீங்க போயிடுவீங்க, அடுத்து வரவங்க அதை வந்து அக்னாலேஜ் பண்ணணும். அதுதான் பிரச்சனை. அப்போ இவங்களோட திட்டம் என்பது எல்லாமே, நான் என்ன சொல்றேன்னாங்க, வேலை வாய்ப்பு பெருகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா? அக்னிவீர் திட்டத்தை ரத்து பண்ணிட்டு ஒரு 10,000 சிப்பாய்களை வேலைக்கு எடுத்துருக்கலாமே. இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க பாகிஸ்தானில் எல்லை தாண்டின தீவிரவாதம் இருக்குது, பிரச்சாரம் இருக்குது, ஒரு உயர்கட்ட மீட்டிங் எல்லாம் சமீபத்தில் போட்டிங்க. 3000 சிப்பாய்களை வந்து இராணுவ வீரர்களை எடுத்துகிட்டு போயிட்டு ஜம்மு காஷ்மீரை சுற்றி போட்டிருக்கீங்க. அப்போ தேவை இருக்குல்ல. அக்னிவீர் திட்டத்தை ரத்து பண்ணிட்டு இன்னும் ஒரு 10,000 பேர் வேலைக்கு எடுத்துருக்கலாமே, ஏன் எடுக்கலை? BSNL இன்னைக்கு நொண்டுதே, கஷ்டப்படுதே. தனியார் மயமாக இருக்கக்கூடிய ஏர்டெல்லு, வோடாஃபோனு, ஐடியாலாம் நல்ல லாபத்தில் இருக்குது. BSNL கஷ்டப்படுது. BSNL தொழிலாளிகளுக்கு தேவைப்படுற அந்த ஊக்கத்தொகையோ இல்லை வந்து வேலை வாய்ப்பு அந்த விஷயங்கள்லாம் இல்லையே. நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லைன்றது தெரியுது இல்லை. ஏன் BSNL புனரமைப்பு பண்ணி BSNLக்கு இருந்தால் அப்படி 10,000 கோடி
நீ ஜியோக்கு ஈக்குவலாக விலையை குறைச்சி கொடு, மக்கள் சந்தோஷமாக இருக்கட்டும். 10,000 பேர் நான் வேலைக்கு எடுக்கிறேன், 10,000 கோடி உனக்கு தரேன், அதை வச்சு நீ திருப்பி வா, கை கொடுத்து தூக்கலாம்ல. அரசு எந்திரம் தானே அது. ஏன் அதை விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறீங்க? அதாவது அரசாங்க சொத்து எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்க வேண்டியது, காலி இடங்கள், மனைகள், அதெல்லாம் அப்படியே தனியாருக்கு வந்து ஒப்பந்தம் பண்ணி கொடுத்துணும். இது ஒரு கொள்கை. யாரோ வெள்ளக்காரன் பீரியட்லேருந்து அதுக்கப்புறமா ஆட்சி அமைச்சு அதெல்லாம் ஒவ்வொரு நிறுவனமாக உருவாக்கி அதற்கெல்லாம் சொத்தெல்லாம் மெயின்டைன் பண்ணி விட்டா, இந்த சொத்தை எடுத்து கரையம் பண்ணி கொடுக்காத குறையா மற்றவங்களுக்கு குத்தகை கொடுக்குறதா ஒரு கொள்கையா? நிதி ஒதுக்கல, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது, இது வரைக்கும் எப்படி சமாளிச்சோமோ அப்படிதான் சமாளிப்போம் அப்படின்னு ரொம்ப கோபமான ஒரு பதிலை சொல்றாரு. அப்ப ஏற்கனவே இங்க நிதி பற்றாக்குறை இருக்கு, நிதி நெருக்கடி இருக்கு. அப்ப இன்னும் சுமை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கூட போகுது இல்ல? ஆமாம், அதுதான் கூட போது கூட்டிருச்சே. நம்ம இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா சொத்து வரி ஏற்றுனாங்க, தண்ணி வரி ஏற்றுனாங்க, பால் வரி ஏற்றுனாங்க, மின் கட்டண மின் உயர்வு. கட்டண உயர்வு ஏற்றிருக்காங்க. அது மாதிரி என்னென்ன, அதாவது ஒரு சைடு மத்திய அரசோட தாக்குதல், இன்னொரு சைடு மாநில அரசோட தாக்குதல். இப்போ மக்கள் தான் இதில் அதிகமாக பாதிக்கப்பட போகிறாங்க. அதாவதுங்க இவங்களுக்கு வந்து எவ்வளவு வரி போடணும், வரி என்பது ஒருத்தவங்களுக்கு தெரியாத அளவுக்கு கஷ்டப்படாமல் எடுக்கிறது தான் அது ஒரு ஒரு இது வியாபார உற்பத்தி ஆகணும். இந்த மாதிரி இவ்வளவு வரி தீவிரவாதம் இருந்ததுன்னா வரி ஏய்ப்புகள் தான் நடக்கும், வியாபாரங்கள்லாம் நலிந்து போயிடும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 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 இந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மினிமம் ஸ்டாண்டர்டு டிடக்ஷன் வந்து 50,000 இருந்தது. இன்றைக்கி வந்து அந்த 10 வருஷத்தோட அந்த விகிதாச்சார பண வீக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 2 மடங்கோ இல்லை 3 மடங்கோ ஆயிருக்கும். அது இப்போ தான் 75,000த்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ மக்கள்கிட்ட கையில் பணம் இருந்தால் தான் மக்கள் செலவு பண்ணுவாங்க. நீங்களே எல்லாத்தையும் பூரா வரியாக போட்டு உறிஞ்சிக்கிட்டீங்கன்னா மக்கள் எப்படி செலவு பண்ணுவாங்க? நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி கடைசியாக பார்த்தீங்கன்னா ரோட் டேக்ஸ் இருக்குது, கிரீன் டேக்ஸ் வாகனத்துக்கு இருக்குது, சுங்கவரிச்சாலை வரி இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது, இன்கம் டேக்ஸ் இருக்குது, வேல்யூ ஆடட் டேக்ஸ் இருக்குது, செஸ் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் இருக்குது, ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் இருக்குது, எஸ்டிடி இருக்குது, இது மாதிரி அப்புறம் இம்போர்ட் டியூட்டி இருக்குது, கஸ்டம்ஸ், இதெல்லாமே வரி. இப்போ நான் சொன்னது பேர். இவ்வளோ விஷயங்கள் போட்டு நாட்டு மக்களை போட்டு அழுத்தும் போது அது வந்து அதுலேருந்து ஏந்திச்சு வர்றது அப்படின்றது, அதாவது உங்களுக்கு சிங்கப்பூர்லேயோ துபாயில் கூட இந்த அளவுக்கு கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள்கிட்ட பேசினா சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் கூட இப்படிலாம் கிடையாதுன்றாங்க. மேலை நாட்டுக்கு நிகராக நீங்கள் வரியை வாங்கிட்டு காவாவை அடைச்சிக்கிட்டு இருக்கிற சாலைகள், சரியாக போடாத ரோடுகள், இடிஞ்சு விழுற பாலங்கள், விமான நிலையம் பார்க்குறோம் அடிக்கடி வந்து அந்த இது வந்து அப்படி அப்படியே உழுது. இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் வாங்குறது பார்த்தா மேலை நாடுக்கு ஈக்குவலாக டாப் லெவலில் இருக்கிற எக்கனாமிக் ஈக்குவலாக வாங்குறீங்க வரியை. ஆனால் கொடுக்கறது வந்து ரொம்ப மோசமான ஃபெசிலிட்டி. மோடி 3.2 முதல் பட்ஜெட் இப்படி இருக்கு, மோசமாக இருக்குது. இப்படி இருக்குல்ல, ரொம்ப மோசமாக இருக்குது. மோசமா இருக்கு. எப்படி, என்னதான் தீர்வு? தீர்வு என்பது 5 மாநில தேர்தல் வருது. அதுவும் மகாராஷ்டிரத்தில் இதை கூர்ந்து கவனிப்பாங்க. ஒரு மாதத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சராசரியாக 4-5 பேர் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு நஷ்டமாகி சாகுறாங்க. போடுறாங்க, வரியை கட்டுறாங்க, அதை கட்டுறாங்க, எல்லாத்தையும் ஏற்றி விட்டீங்க. அதில் அந்த காசை திருப்பி மார்க்கெட் அது ஒரு கேம்பிளிங் மாதிரி தான். இல்லை, அப்படி கிடையாது. இது கேம்பிளிங்னா வந்து இன்ட்ராடே உடனே வாங்கி உடனே காலைல வாங்கி சாயந்தரம் பணக்காரன் ஆகணும் தான் கேம்பிளிங். அதை நீங்கள் வந்து பொறுமையாக வந்து அது பண்ணால் அதுக்கு பின்னாடி ஒரு வியாபாரம் இருக்குது, அதற்கு பின்னாடி ஒரு யுக்தி இருக்குது. இப்போ எல்லா கம்பெனிலையும் எடுத்துன்னு போய் போடுற பணம் வந்து கேம்பிளிங் ஆகிடாது. முன்ன பின்ன தெரியாத ஒரு கம்பெனியில் ஆசை வார்த்தை, இன்றைக்கி 10 ரூபா போட்டால் நாளைக்கு 3 ரூபா 30 ரூபா ஆகிடும், நாளானிக்கு 50 ரூபா ஆகிடும், மங்காத்தா ஆடுறன்ற மாதிரி ஆடினா தான் கேம்பிளிங். கரெக்டாக நீங்கள் ஃபிஸ்கல் டெபிசிட் கம்பெனிக்கு எப்படி இருக்குது, ஆர்டர் எப்படி இருக்குது, பைப்லைன் எப்படி இருக்குது, ஏர்னிங்ஸ் பர் ஷேர் எப்படி இருக்குது, பிஇ ரேஷியோ பிபி ரேஷியோ என்ன, ஃபண்டமெண்டல் என்ன, கம்பெனியோட டெண்டர் எந்த மாதிரி வேலைகள் அவங்க எடுக்கிறாங்க, அவங்களோட ஆர்டர்ஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ பணம் வருது, எப்படி பணத்தை ரொட்டேட் பண்ணுறாங்க, அவங்களோட ஓனர்ஸ் நல்லவங்களா கெட்டவங்களா, அதெல்லாம் பார்த்து பண்ணால் அது வந்து நல்ல முதலீடு. நான் என்ன சொல்கிறேன்னா, கஷ்டப்பட்டு அவங்க பணத்தை போட்டு நட்டாத்தில் வந்துட்டா உதவி பண்ணுறதுக்கு நாதி இல்லை. 10 ரூபா எக்ஸ்ட்ரா பண்ணிட்டா எல்லா துறையிலையும் வந்து அப்படி 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 வந்து கொத்தி எடுக்கிறீங்க. அதாவதுங்க இதனுடைய இந்த பட்ஜெட்டோட சிறப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கார்பரேட்டுக்கு டேக்ஸை குறைச்சிருக்கீங்க. அவங்க வந்து விகிதாச்சாரம் பார்த்தீங்கன்னா 1/2 விழுக்காடுக்கு கம்மியாக இருக்கிறாங்க. அதாவது சூப்பர் ரிச் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அவங்களுக்கு வருவாய்க்கு வந்து அதற்கு ஏற்ற வரி என்பது குறைத்து கொண்டே போகிறீங்க. யார் கேட்டது? இப்போ உங்களை யாருன்னா கேட்டாங்களா டைமண்ட் விலையும் பிளாட்டினம் விலையும் குறைக்கணும்னு, தங்கம் விலை குறைக்கணும்னு? தங்கம் எப்போ வாங்குவோம்? எப்போனாச்சும் வாங்குவோம். டெய்லி சாப்பிட்ற அரிசி பருப்பு அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சலுகைகளோ அது மாதிரி எதுவும் கொடுக்கலையே. பாக்கெட்டில் போட்டு விற்றா அதுக்கு ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்துட்டீங்க. இப்போ சாப்பிட்ற பொருளோட விலை ஏறிக்கிட்டு இருக்குது. பிளாஸ்டிக்கு பாலித்தீன்லாம் அன்றாடம் பயன்படுத்துறது, அதுக்கெல்லாம் வந்து வரியை கூட்டிட்டீங்க. நான் பயணப்படுத்த மாட்டேன், எப்போனாச்சும் தேவைன்றதுக்கு வரியை குறைச்சிருக்கிறீங்க. அப்போ இது வந்து மக்களை வந்து சுரண்டுற வேலை தானே. எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா 2-2.5% பேருக்கு தானே டேக்ஸ் ஏறி இருக்கு, அதனால் நமக்கு என்னன்னு நினைக்கிறாங்க. இந்த 2-2.5% பேருக்கு டேக்ஸ்னால் என்னன்னு புரியும்.
அவங்க பணக்காரராக ஆகணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அவங்களால பணக்காரராக ஆகிறதுக்கு அந்த முயற்சியை தடுக்கிற வேலையை தான் அரசாங்கம் பண்ணுது. அப்போது 90% வெளியில் இது என்னென்னே தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட பிரச்சனை அவங்க தான். இப்படியெல்லாம் இருக்கு. வெள்ளைக்காரங்களுக்கும் நமக்கும் என்னங்க பிரச்சனை? அடிப்படையில் என்ன பிரச்சனை? சுதந்திரத்துக்கு வரி தான் பிரச்சனை. அப்போ அன்றைக்கி போராடினவங்கலாம் தப்பு பண்ணாங்களா? இந்த வரியை இவ்வளோ அளவுலாம் இருக்கக்கூடாது, நீ யார் வரி இவ்வளோ வாங்குறதுக்கு கேட்டு தானே அன்றைக்கி போராட்டம் வந்தது, சுதந்திர போராட்டம். அப்போ இன்றைக்கி வரின்னு சொல்கிறீங்க, ஜிஎஸ்டி டேன்னு போட்டு செலிப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. அப்போது பாவ காரியங்கள் செய்கிறோன்றது தெரியாமல் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்போது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் சொன்னீங்க கேம்பிளிங்குன்னு. சரி, கேம்பிளிங் தான் ரைட்டு. இந்த கேம்பிளிங்குக்கு வரியை போட்டு வாங்குறீங்களே, இது எவ்வளோ அப்போது மோசமான ஒரு சூழல். கேன்சருக்கு மருந்துக்கு வந்து விதிவிலக்கு, ரைட்டு. இது புரியறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. இதுவே அபத்தம், இதுவே ஒரு அவதூறு. இதை விட என்ன இருக்க முடியும் மலிவா? இவர் ஒரு புற்றுநோயாளி என்பது மனசாட்சியோடு நம்ம பேசுவோம். ஒரு புற்றுநோயாளி ஒரு வீட்டில் இருந்து அந்த குடும்பம் படுற பாடு என்ன? பொழைச்சி வர்றது ரொம்ப அபூர்வம், கஷ்டம். அவங்களுக்கு ஒரு அந்த நேரத்தில் இல்லாமல், அப்போ இவ்வளோ நாள் அந்த காசை கூட நீங்கள் வரியாக வாங்கிட்டு இருக்கிறீங்க. மனசாட்சியே இல்லாமல் வரி போட்டிருக்கிறீங்க. அதான் இதனால் வந்து மக்களுக்குன்ற அளவுக்கு பெருசாக இல்லை. மக்களை பாதிக்கிற ஒரு பட்ஜெட் தான். அதுவும் ரயில்வே பட்ஜெட்டு இருந்த காலத்தில் அட்லீஸ்ட் ரயில் விட்டாங்க, ரயில்வே ஸ்டேஷன் வரும், சிறப்பு சலுகைகள், ரயில் பயணிகளுக்கு இது வரும், அது வரும், அந்த மாதிரி ஒரு செவிக்கு ஒரு இன்பமான செய்தி இருந்தது. அதையும் வந்து ஊற்றி மூடி ரயில்வே பட்ஜெட்டும் இல்லாமல் பண்ணியாச்சு. அந்த சந்தோஷமும் மக்களுக்கு போச்சு. ரயில்வே துறையிலையும் வந்துட்டு எதனா பண்ணுவாங்கன்னு பார்த்தா, அதுக்கும் போக்குவரத்து சேஃப்டிக்கு எதனா அறிவிப்பாங்கன்னு பார்த்தா இல்லை. இவங்க கொடுக்க போகிறதெல்லாம் வந்தே பாரத். அந்த வந்தே பாரத்தில் விலை ஜாஸ்தி. அதில் நிறைய இடத்துல மக்கள் பயணமே பண்ணுறது கிடையாது. படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வருது. நன்றி சார், நன்றி.